டேய் ஏண்டா ஹீரோ என்னோட ஆள்கிட்டே வம்பிழுக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு கொன்னுறேங்கிறா தப்பு தப்பு தானே சாரி எனக்கு இல்லடா அவங்க கிட்ட சொல்லு சாரி அண்ணி தப்பு பண்ணிட்டேன் அண்ணே ஓகே அண்ணே அண்ணே சாரிண்ணே ஓகே சூப்பர் தேங்க் யூ என்னம்மா இது இவ்வளோ அழகான ஃபேஸ் பப்ளிக்ல வரும்போது ஹெல்மெட் போட்டு வரலாம்ல இப்படி கண்ட நாயெல்லாம் துரத்தாது இல்லை ஏதோ நான் வந்ததுனால பரவாயில்ல அதே நான் வரலனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ம் போடா நீங்களா நீங்க எங்க எங்க இருக்கன்னு கேட்டு விசாரிச்சுதா இங்க வந்த வரப்போற விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேசணும் நம்ம பசங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு சரி டேய் வாங்கடா எல்லாம் ரெடி சரி சரி டைம் ஆயிடுச்சு ஆரம்பிப்போம் என்ன மொக்க ஏன் அழுதுட்டு இருக்க சரக நல்லா தானே ஊத்தி அடிச்சிட்டு இருந்த அமாவாசை இருட்டு மாதிரி ஒரு முகம் யூத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு கோயில் வாசல்ல தேங்காய் பொறுக்கிற மாதிரி இருக்க முகர எல்லாரும் முன்னாடியே நான் ரொம்ப புகழாத நம்ம மொக்க தான் பரவாயில்ல சரி மொக்க என்ன இவ்வளவு திட்டினியே என் முகத்துல அவ்வளவு வேரியேஷன் தெரியுது நீ என்ன வேணா சொல்லு இப்ப நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்பா இத சொன்னதுனாலதான் அங்க அடிச்சடிக்கு இங்க வந்து விழுந்து ஹலோ ஹலோ டாபிக் சேஞ்ச் எனக்கு பிடிக்கலப்பா பாய் உனக்கு இப்ப என்ன குறைச்சல் என்ன இப்படி கேக்குற என்கிட்ட எல்லாமே குறைச்சல் தான் தமிழ்ல பேசுமா நான் தமிழ்ல தான்டா பேசுறேன் சித்தப்பா நீ பேசுறது தமிழ் தான் ஆனா அந்த மூஞ்சில எக்ஸ்பிரஷன் மட்டும் மாறவே இல்ல கிட்டத்தட்ட 7 வருஷமா மார்னிங் டிஃபன் மத்தியானம் லஞ்ச் ராத்திரிக்கு மருந்தும் விருந்தும் கழுத கத்துற மாதிரி அழகா சொன்னீங்க என்ன மொக்க எங்களை கழுதன்னு சொல்ற கிட்ட வாடா இவன் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படா இருந்தா எலும்பு கூடுக்கு புடவை சுத்துற மாதிரி உச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இப்ப பாரு எப்படி இருக்கன்னு பண்ணி மாதிரி சூப்பர் இவெல்லாம் பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட தான் காசு வாங்குவான் சித்தப்பா யூரின் போறதுக்கெல்லாம் காசு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் வரும் சித்தப்பா இந்த டாபிக் கூட என்னோடது இல்ல சரிங்க பாய் இப்ப எதுக்கு அழுவுறீங்க இது அழுகை இல்லடா கவலை கார்ப்பரேட் ஆக மாட்டேனாங்கிற கவலை கவனமா கேளுங்க இப்போ நான் ஒரு உறுதி எடுக்கிறேன் நான் சொல்ற மாதிரி எல்லாரும் பண்ணுங்க இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து பொக்க பாபுராவ பாருங்க பாபாய் நல்ல விஷயம் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது தப்பு சாரி கண்டினியூ பொக்க பாபுராவ கார்பரேட்டரா ஆக்கிறதுக்கு எப்போதுமே கடினமா உழைப்போன்னு பாபுராவ் சாட்சியா ஆமா மொக்க தான் ஏய் ஷூ பொக்க பாபுராவ் சாட்சியா உறுதி எடுக்கிறோம் இவனுங்களை நம்பினா நாம ஆளான மாதிரி தான் ஏய் அம்மூனியா பகமா இருக்குடா நிஜமாவாடா அவ்வளோ லவ் பண்றியா அவளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு அவ மேல எனக்கு காதல் இருக்குடா ஏப்பா தேவதாஸ் உன்னோட பார்வதி கண்டிப்பா கிடைப்பா விநாயகர் சதுர்த்தி பிளான் என்ன என்னையா கிருஷ்ணா என்ன விஷயம் என் பையனை போலீஸ்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார் என்னையா பண்ணாவன் என் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் சார் அந்த பொண்ணு எஸ்ஐயோட சொந்தக்கார பொண்ணா சார் அதுக்காக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க சார் ஆனா அந்த பொண்ணுக்கு உன் பையன் மேல விருப்பமா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார் எனக்காக வேலைக்கெல்லாம் போறா சார் 2 பேரும் மேஜர் தானே எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சார் R2 போலீஸ் ஸ்டேஷன் சார் ராம்பாபு சார் அந்த R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடு எஸ்ஐ சாருங்களா சார் ஒரு நிமிஷம் இருங்க எம்பி சார் பேசுறாரு
ஹலோ. வணக்கம் வணக்கம். என்னையா 2 பேர் காதலிச்சா அவங்கள அடிக்கிறியாமே? அவங்க காதலிச்சா உனக்கு என்னையா பிரச்சனை? இங்க பாரியா, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீயே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வை. சரி சரி. முதல்ல கண்ணில் ஒத்திக்கம்மா. Dad, I'm so happy and I'm very proud of you. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா நீங்க உங்ககிட்ட பேசினதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம்னு வந்தேன். தைரியமா சொல்லுமா. நீ என்னோட ஒரே ஒரு பொண்ணு. அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன் டாடி. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? யார் அந்த பையன்? சொல்லுமா. அது வேற யாரும் இல்லப்பா. வெயிட். உன்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா உட்காருமா, நான் சொல்றேன். சொல்லுங்க டாடி. கேட்டியா? உன் பொண்ணு லவ் பண்றாளாம். டாடி சொல்லுமா. பையன் கிளாஸ்மேட்டா? அந்த பையன் நம்மள மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேமிலியில பிறந்த பையனா? இல்ல டாடி, நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாய். அவரு ரொம்ப நல்லவர். நீங்க அவர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கே பிடிக்கும். என்ன பேசணும்? என்கிட்ட பேசணும்னா மினிமம் குவாலிட்டிஸ் அது இருக்கணும். பொண்ணுதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, ஒரு தடவை பேசிதான் பாருங்களேன். வாய முறை. என்னாச்சு டாடி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி? அவங்க கூட உன்னை ஏமா சேர்க்கிற? அவங்க அந்தஸ்துக்கு அது சரியா இருந்துச்சு, அதனால ஓகேன்னு சொன்னேன். நீ கூட நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவனை காதலிச்சிருந்தா நானும் ஓகேன்னு இருப்பேன். ஃபைனலா என்ன டாடி சொல்றீங்க? அந்த பையன் கூட உன் கல்யாணங்கிறது எனக்கு பிடிக்கலாமா? நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை பாருமா, சட்டமும் சமுதாயமும் காதலர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். கல்யாணத்தை வேணா என்னால தடுக்க முடியாம போகலாம். ஆனா அதுதான் உன் முடிவுன்னா இந்த வீட்டில் உன்னோட பங்கும் நம்ம கம்பெனில உன்னோட ஷேரும் எதுவும் உனக்கு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. லைஃப்ல ஒரு விஷயம் வேணும்னா இன்னொரு விஷயத்தை விடணும்னு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபேஸ் பண்றேன் டாடி. தேங்க்ஸ் டாடி. பாத்தியா உன் பொண்ணு லட்சணத்தை? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் அங்க பாறான் வரான். டேய் என்னடா என்னாச்சு? இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடணும்னு இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்டா. போடா நீயும் டிக்டாக். டேய் என்ன எது வேணாலும் சொல்லு, என் இன்ஸ்டாகிராம் பத்தி எதுவும் பேசாத. இன்ஸ்டாகிராம்ல பேசுற பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமாடா? ஹாய் 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 டார்லிங். பக்கத்துல சத்தம் போடுறது என்னோட டிரைவர். நீங்க என்ன மட்டும் பாருங்க. டேய் ஆபீஸ் பையா, ஆபீஸ் பையாடா சொல்றா. டேய் என்னடா ஆச்சு? டேய் ஒருத்தனே விடாதடா. வாங்கடா. ஐயா ஆமா. டேய் காசி அண்ணா வந்துட்டாரு. இனி நீங்க எல்லாருமே காலி தான்டா. டேய் பாஸ்கர் போட்டு தள்ளுங்கடா அவனுங்கள. போடுங்கடா அவனுங்கள.
வருண் வருண் ஆம்புலன்ஸ் மேலே என்னமோ குளிர்ச்சியா இருக்கு, கீழே என்னமோ சுட சுடன்னு இருக்கே, என்னதான் இருக்கும்? ஜாகிரதா, மெதுவா பார்த்து. அடிச்சானுங்க. டேய் என்னடா டேய், போனை கொஞ்சம் இருறா. போனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஏதாவது பொண்ணுகிட்ட பேசணுமா இல்ல அம்மா கிட்ட பேசணுமா? இந்த மாதிரி நேரத்துல எனக்கு டைம் பாஸே டிக்டாக் தான்டா. இன்று முதல் டிக்டாக் பேன் செய்யப்பட்டுள்ளது. அதிர்ச்சியில் மக்கள். யாரும் வந்திருக்காங்கடா, போய் பாரு. எங்களுக்கு பின்னாடி ஏதோ நடக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜானு எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. சாய் இப்போ எப்படி இருக்கு? டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. சரி, அவனை பத்திலாம் விடு. உங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒத்துக்கல, கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா ஜானு, இவ்வளோ சீக்கிரமா ஏன் இவ்வளோ பெரிய டெசிஷன்? இங்கே பார் வருண், ஜானு உனக்காக சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. உனக்கு என்னடா ஏதோ எமர்ஜென்சி வார்டில் நிற்கிற மாதிரி டென்ஷன்ற? அது இல்லடா. எதுவும் இல்லடா, உனக்காக அவளுக்கு நீ, உங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க. ஆமாடா, ஒரே கல்யாணத்தை ரெண்டு டைப்பா பண்றது ட்ரெண்டுடா. நம்ம அப்படியே பண்ணுவோம். பி 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 டும் 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 பி 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 டும். பத்தியா பாசியா கல்யாணம் நடக்கடா. என் பொண்ணுக்கு உன்னை எப்படா பிடிச்சது? இது வரைக்கும் அவ என் பொண்ணு யாரையுமே விரும்பினதில்லை. இப்போ ஒன்றும் இல்லாத உன்னை போய் லவ் பண்ணியிருக்கா. என்கிட்ட ஆஸ்தியும் அந்தஸ்தும் இல்லாம போலாம், ஆனா நான் அவளை உயிருக்கு உயிரா பார்த்துப்பேன். அவ்வளோ தைரியமா? இதை பாரு, எங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா என்னை மிரட்டிட்டு போறதுக்கு தான் அவர் வந்தாரு. அவரோட மிரட்டலை விட என் காதல் பலமானது. யாருமே இல்லாத எனக்கு எல்லாமே என் ஜானுவானா. நாங்க ரெண்டு பேரும் எங்களோட கவலைகளை மறந்துட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சோம்.